அன்பை பாடும், என் நாவும் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையாய் நம்மை நடத்தி வருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 2 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகாபுக்கு முன்பாக போய் எலியா நின்று சொல்லுகிறான், என் வாக்கின்படியே அன்றி தேசத்தில் மழையோ பனியோ பெய்யாதென்று இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாய் நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று எலியா இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். சொன்ன பிற்பாடு கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? எலியாவை மறைத்து வைக்கிறார். 3 ஆண்டுகளுக்கு மேலாக எலியாவை மறைத்து வைக்கிறார். பல நேரத்துல நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நான் நம்பி இந்த வார்த்தைகளை எல்லாம் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் சொல்லுகிறேன், ஆனாலும் என்னை நீர் மறைத்து வைக்கிறீர் ஆண்டவரே. என்னை வெளியே விடவில்லை ஆண்டவரே. என் கூட இருக்கிறவங்க எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, என் கூட இருக்கிறவங்க எல்லாம் பெருகிட்டு இருக்கிறாங்க, என் கூட இருக்கிறவங்க எல்லாம் ஸ்டடி ஆயிட்டாங்க, செட்டில் ஆயிட்டாங்க, ஆனாலும் என்னை நீர் மறைத்து வைக்கிறீரே என்ற கேள்வியோடு இந்த நாளில் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னை குறித்த தேவ திட்டம் பெரிதா இருக்கிறதை மற்றவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும், நீ அதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உன்னை மறைத்து வைக்கிறார் என்றால் உனக்குள்ளே கர்த்தர் தம்முடைய திட்டம், தம்முடைய சித்தம் என்னும் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார் என்பதை மறைந்து விடாதே. ஆமே, நமக்குரிய பொருட்கள் அநேகம் இருக்கலாம். எல்லாவற்றையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டோம். சிலவற்றை வெளியே வைத்திருப்போம், சில காரியத்தை கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் சில பொருட்களை, முக்கியமானது, நமக்கு மிகவும் வேண்டியது, அது நம்முடைய அறையிலே நாம் மறைத்து வைப்போம். கர்த்தர் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் தேவனால் மறைத்து வைக்கப்படுகிற அனுபவம் உண்டு. அது எதற்கு தெரியுமா? சத்துருவின் எண்ணங்களுக்கு தப்ப, சத்துருவின் திட்டங்களுக்கு தப்ப, சத்துருவின் எதிரான ஆயுதங்களுக்கு தப்ப, சத்துருவின் மறைவான கண்ணிகளுக்கு தப்ப எலியாவை கர்த்தர் மறைத்து வைத்திருந்தார். எலியாவை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனுக்கு வேண்டியதை கொடுத்து அவனை போஷிக்கிறார், அவனை பாதுகாக்கிறார். கர்த்தர் மறைத்து வைப்பாரை தவிர மறந்து விட மாட்டார். நம் தேவன் நல்லவர், நம் தேவன் உண்மை உள்ளவர். பல நேரத்துல நம்மை அவர்களுக்கு முன்பாக காண்பிப்பார், சாதாரணமானவர்களாய் காண்பிப்பார். ஆனால் நமக்குள்ள இருக்கிற திட்டத்தை சத்ருவின் கண்களுக்கு மறைத்து வைப்பார். மோசையை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நைல் நதியிலிருந்து பார்வோனுடைய குமாரத்தி மோசையை கையில் எடுக்கிறாள். மோசே ஒரு எபிரேய குழந்தை என்பது தெரிகிறது. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளருகிற மோசே, அவனை சாதாரணமானவனாய் அவர்கள் பார்த்ததுனால அரண்மனையிலே வளர்க்கிறார்கள். ஆமென். மோசே குறித்த தேவ திட்டத்தை பார்வோனுடைய கண்களுக்கு கர்த்தர் மறைத்து வைத்திருந்தார். அப்பொழுதே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்குமானால் அந்த நைல் நதி மோசையின் கடைசியா இருந்திருக்கும். பல நேரத்துல நமக்கு இதுதானே கேள்வியா இருக்கிறது. ஆண்டவரே, என்னோடு இப்படி பேசுறீங்க, இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்றீங்க, ஆனா இதை சொன்னாலும் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களா ஆண்டவரே? மற்றவங்க எல்லாம் என்ன அற்பமா தானே பார்க்கறாங்க, மற்றவங்க எல்லாம் என்ன சாதாரணமா தானே பார்க்கறாங்க. புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக திட்டத்தை மறைத்து வைத்திருக்கிறார். வேளை வரும், அப்பொழுது உங்களை குறித்த தேவ திட்டம் இன்னது என்பதை கர்த்தர் எல்லா கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்துவார். 18வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். மறைத்து வைக்கப்பட்ட எலியா இப்பொழுது ராஜாவுக்கு முன்பாய், அத்தனை ஜனங்களுக்கு முன்பாய் காண்பிக்கப்படுகிற வேளை.
வெளிப்படுத்தப்படுகிற வேளை கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது நீ உன்னை காண்பி, நான் மழையை கட்டளையிடுவேன். இப்போ எலியாவே, உன்னுடைய பிரசன்ஸ் அங்கே இருந்தாலே போதும், வானத்திலிருந்து நான் கிரியை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன் என்றார்கள். எல்லாரும் அறிந்து கொண்டார்கள், கண்டு கொண்டார்கள். என்ன அறிந்து கொண்டார்கள், கண்டு கொண்டார்கள்? இவன் சாதாரணமானவன் அல்ல, இவனோடு இருக்கிற தேவன் பெரியவர். எனவேதான் எலிசா எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். கர்த்தர் உங்களோடு பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். ஆனால் மற்றவங்க பார்வையில் நீங்கள் அற்பமாகவும் சாதாரணமாகவும் தெரிகிறீர்களா? அதை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? புரிந்து கொள்ளுங்கள், அவர் உங்களை குறித்த திட்டத்தை மறைத்து வைத்திருக்கிறார். எதற்கு? சத்துருவின் கண்ணிகளுக்கு தப்ப. வேளை வரும், அன்று எல்லா கண்களும் காண்பார்கள். கர்த்தர் உங்களுக்கு அருளிய வார்த்தை எவ்வளவு பெரியது, உங்களை குறித்த தேவ திட்டம் எவ்வளவு பெரியது என்பதை அப்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்களை சிறந்திருக்க செய்வாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நல்ல தகப்பனே, அப்பா, எங்களை மறைத்து வைக்கிறவரே, எங்களை ஒருபோதும் மறவாதவரே, இந்த நாளிலும் எங்களோடு பேசி அப்பா எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை எல்லாரும் அற்பமாக பார்க்குறாங்களே என்று ஆண்டவர் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். இவர்களோடு நீர் பேசியிருக்கிறீர், இவர்களை குறித்து நீர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறீர். இதை அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் உம்முடைய வேளை வரை காத்திருக்க கிருபை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.